வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதையை தான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பேராதரவோடு இந்த உறங்கும் முன் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியானது தொடர்கிறது அன்பு நேயர்களே! இன்று என்ன கதை என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான் இன்றும் சொல்லப் போகிறேன். இ- அதாவது ஒரு வயதான விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் ஏழை, அனாதையும் கூட. அவன் சாப்பாட்டிற்கு ஒரே வழி, நாள்தோறும் காட்டிற்கு வந்து விறகு வெட்டி கொண்டு சென்று விற்று வரும் பணத்தில் சாப்பிடுவதுதான் அவனுக்கு தொழில். காட்டிற்குள் நுழையும் இடத்தில் ஒரு அழகிய அரச மரம் இருந்தது. கௌதம புத்தர் ஞானம் அடைந்த மரம் அதுதான். அதனால்தான் அது அரச மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மரங்களிலேயே அரச மரம்தான் மிகவும் உணர்வு பூர்வமானதாகவும் மிக புத்திசாலியான மரமும் கூட. அந்த மரத்தில் மற்ற மரங்களில் இல்லாத ஒரு வகையான அமிலம் சுரக்கிறது. அந்த அமிலம் புத்திசாலித்தனம் வளர மிக அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறத மிக சமீபத்தில் தான் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் என்பதை அறிந்தால் நீங்கள் மிகவும் வியப்படையக்கூடும். புத்தர் அந்த மரத்தின் கீழ் ஞானம் பெற்றது ஒரு தற்செயலான செயலா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த விறகு வெட்டி அந்த மரத்தின் கீழ் ஒரு வயதான ஞானி உட்கார்ந்திருப்பதை பார்ப்பான். அவர் இரவு, பகல், வெயில், மழை, குளிர் அப்படின்னு எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் அங்கே இருப்பதை பார்ப்பான். அதனால் காட்டிற்குள் நுழையும் முன்பு அவர் காலில் விழுந்து வணங்குவான். அவன் வணக்கம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவர் அவனை பார்த்து சிரித்தபடி, "நீ ஒரு முட்டாள்" அப்படின்னு சொல்லுவார். விறகு வெட்டி ஆச்சரியமா பார்ப்பான். ஒவ்வொரு முறை வணங்கும் போதும் அவர் ஆசை கூறுவதற்கு பதிலாக, "முட்டாள் அப்படின்னு சொல்றாரே" அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கும் போயிடுவான். ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்குறான் அவர்கிட்ட, "ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவர், "நீ தினமும் இந்த காட்டினுள் சென்று விறகு வெட்டி கொண்டு வருகிறாய். ஆனால் இதனுள் இன்னும் சிறிது தூரம் சென்றால் செம்பு சுரங்கம் இருக்கு. அங்கு சென்று செம்பு எடுத்து சென்றால் 7 நாட்களுக்கு கவலை இல்லாமல் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரு முட்டாளுக்கு மட்டுமே அது தெரியாமல் போகும். உனது வாழ்நாள் முழுவதும் நீ இந்த காட்டினுள் சுற்றி கொண்டு இருக்கிறாய். நீ அதை பார்த்திருந்தால் இப்படி தினமும் வந்து விறகு வெட்டி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது" அப்படின்னு அந்த ஞானி விறகு வெட்டிக்கிட்ட சொல்கிறாரு. விறகு வெட்டியால் அவர் சொல்வதை நம்பவே முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த காடு முழுவதும் நன்றாக தெரியும். தினமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கான் இல்லையா? அதனால அவனுக்கு அந்த காடு நல்லா தெரியும். அவர் ஏதோ கேலி செய்கிறாரு அப்படின்னு நினைச்சான். ஆனாலும் அவர் சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமானால் அப்படின்னு யோசிச்சு பார்க்கான். சரி, சிறிது தூரம் போய் தேடுவதால் என்ன தீங்கு நமக்கு வந்துட போகுது அப்படின்னு நினைத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டினுள் சென்று ஏதேனும் செம்பு சுரங்கம் இருக்கிறதா அப்படின்னு கவனமாகவும் விழிப்போடவும் தேடி பார்த்தான். அங்கே அவன் செம்பு சுரங்கத்தை பார்த்தான். அவர் எப்போதும், "நீ ஒரு முட்டாள், தேவையில்லாமல் இந்த வயதான காலத்திலும் தினமும் வேலை செய்து கொண்டிருக்கிறாய்" அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லிக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது இப்போ அவனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. இப்போது அவன் வாரத்திற்கு ஒரு முறை தான் போறான். ஆனாலும் அந்த பழைய வழக்கம் தொடர்ந்தது. அவர் காலை தொட்டு வணங்கிக்கிட்டே வரான். அவர் மறுபடியும் அதே போலவே சிரிச்சுக்கிட்டே, "நீ ஒரு முட்டாளே தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது அவன் வணங்கும் போதெல்லாம் இவர், "நீ ஒரு முட்டாள் முட்டாள்ன்னு" அந்த ஞானி சொல்றது வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது. அவனுக்கு குழப்பமா இருந்தது. "ஏன்? நான் தான் செம்பு சுரங்கத்தை கண்டுபிடித்து விட்டேனே! பிறகு ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டான் ஞானிகிட்ட. அவர் இன்னும் சிறிது தூரம் நீ போனேன்னா வெள்ளி சுரங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவரு நேரடியா பதில் சொல்லாம. விறகு வெட்டி ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தான். ஏன் இத நீங்க முதல்ல சொல்லவே இல்ல? அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர் சொல்றாரு, "நீ என்னை செம்பு சுரங்கம் பற்றி கூறியபோதே நம்பல. அப்புறம் எப்படி வெள்ளி சுரங்கம் பற்றி சொன்னா நம்ப போற? இன்னும் சிறிது தூரம் உள்ளே போ" அப்படின்னு சொன்னாரு அந்த ஞானி விறகு வெட்டிக்கிட்ட. அது எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் தோன்றினாலும் கூட, இந்த தடவை ஒரு விதமான நம்பிக்கை உணர்வு அவனுள் தோன்றியிருந்ததால, அவன் இன்னும் சிறிது தூரம் உள்ளே தேடிச் சென்றபோது, வெள்ளி சுரங்கத்தை கண்டறிந்தான். வெளியே எடுத்துக்கொண்டு அவரிடம் திரும்பி வந்து, "இப்போது மாதத்திற்கு ஒரு முறை வந்தால் எனக்கு போதும்.
ஆனால் எனக்கு உங்களை பிரிவது மிகவும் கடினமா இருக்கு. உங்களை பார்க்காமல் நான் எப்படி இருக்கப் போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களிடமிருந்து நீ ஒரு முட்டாள் என்பதை இனி நான் கேட்க முடிய போவதில்லையே! கேட்கப் போவதில்லையே! அப்படின்னு எனக்கு மிகவும் வருத்தமானதாக இருக்குது. நீங்கள் என்னை நீ ஒரு முட்டாள் என்று கூறுவதை நான் விரும்பத் தொடங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அவர், "நீ சர்வ நிச்சயமாக முட்டாளே தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது." அப்படின்னு மீண்டும் அப்படியே சொன்னாரு. அதற்கு அவன் கேட்குறான், "நான் வெள்ளி சுரங்கத்தை கண்டுவிட்ட பிறகுமா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறான். "ஆமாம். இதன் பின்னும் நீ முட்டாள்தான். அதைத் தவிர வேறில்லை. ஏனெனில் இன்னும் சிறிது தூரம் சென்றால் அங்கு தங்க சுரங்கம் இருக்கிறது. அதனால் இன்னும் 1 மாதம் வரை காத்திருக்க தேவையில்லை. நாளையே போ." அப்படின்னு துரத்தி அடிக்கிறாரு அந்த ஞானி. இந்த முறை அவர் நிச்சயமாக கிண்டல் செய்கிறார் அப்படின்னு தான் அந்த விறகு வெட்டிக்கு தோன்றியது. ஏனெனில் அப்படி அங்கே தங்கம் இருந்திருக்குமானால் இவர் ஏன் இப்படி இந்த மரத்தடியில் மற்றவர்கள் கொண்டு வந்து தரும் உணவை நம்பி அவர்கள் கொண்டு வருகிறார்கள், பல தடவை கொண்டு வருவதில்லை. ஏன் இப்படி இருக்காரு? இதுபோல வெயிலுக்கு ஒரு மறைப்பின்றி, மழைக்கு குடை இன்றி, குளிருக்கு போதுமான கம்பளி கூட இல்லாம ஏன் இவர் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த விறகு வெட்டி யோசிச்சான். ஏன்னா அந்த தொங்க சுரங்கத்தில் இருக்கிறது தெரியுது. அதை வச்சு இவர் ஏன் வந்துட்டு அவர காப்பாத்திக்கலாமே அப்படின்னு நெனச்சான். அதனால அவர் இந்த தடவை கேலி தான் செய்றாருன்னு நெனச்சான். ஆனா, அவர் சொல்வது எப்போதும் உண்மையாக தான் இருந்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. மேலும் இதில என்ன தீங்கு இருக்கிறது? யாருக்கு தெரியும்? இந்த கிழவன் ஒரு புதிரான ஆளாக தான் இருக்கிறாரு. அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே போய் மிகப்பெரிய தங்க சுரங்கத்த அந்த விறகு வெட்டி பார்த்தான். அவனால் தன் கண்களையே நம்ப முடியல. இந்த காட்டில் தான் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் விறகு வெட்டி கழித்து வந்தான். அந்த கிழவன் இந்த காட்டின் ஆரம்பத்தில் உள்ள மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா, அவனுக்கு தெரிந்தது தனக்கு தெரியலையே! அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான் விறகு வெட்டி. பை நிறைய தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தவன் ஞானியிடம் வந்து, "இனிமேலும் நீ ஒரு முட்டாள் என்று சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு விறகு வெட்டி அந்த ஞானிகிட்ட கேட்குறான். அதற்கு அந்த ஞானி சொல்றாரு, "அப்படியே தான் தொடர்ந்து சொல்லுவேன். இது ஆரம்பம் தான், முடிவல்ல. அதனால நாளைக்கு வா." அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவன், "என்னது? தங்கம் கிடைத்தது முடிவல்லவா? ஆரம்பம் தானா?" அப்படின்னு வியந்து பார்த்தான். அதுக்கப்புறம் அவர், "ஆமாம். நாளை இன்னும் சிறிது தூரம் உள்ளே சென்றால் அங்கே வைரங்களையும் நீ பார்ப்ப. ஆனா அதுவும் முடிவல்ல. ஆனால் நான் உனக்கு அதிகப்படியாக எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டா உன்னால இன்று இரவு தூங்க முடியாது. அதனால வீட்டுக்கு போ. நாளை காலை முதலில் காட்டிற்குள் போய் வைரங்களை எடுத்துக்கொண்டு வந்து என்னை சந்தி." அப்படின்னு சொல்றாரு. அவனால் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. ஒரு ஏழை விறகு வெட்டி அவனுக்கு செம்பு, வெள்ளி, தங்கம் மற்றும் வைர சுரங்கமும் கூட சொந்தமாக போகிறது என்பதை அவனால் நம்பவே முடியல. ஆனால் அவர் இதை ஆரம்பம் என்றல்லவோ சொல்கிறார். வை அதாவது இது ஆரம்பம் என்றல்லவோ சொல்லுகிறார். வைரத்திற்கு மேல் என்ன இருக்க முடியும் என்பது அவனுக்கு புரியவில்லை. யோசித்து யோசித்து பார்த்தபோதும் அவனுக்கு விளங்கவே இல்லை. அடுத்த நாள் காலை அதிகாலையிலேயே அவன் அங்கே வந்துட்டான். அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் காலை தொட்டு வணங்கினான். அவர் கண் விழித்து அவனை பார்த்தார். "வந்து விட்டாயா? எனக்கு தெரியும். உன்னால் இரவு முழுவதும் உறங்கி இருக்க முடியாது. போய் அந்த வைரங்களை பார்த்துவிட்டு வா." அப்படின்னு சொன்னார் அந்த ஞானி. அவன், "வைரங்களை விட உயர்வானவையாக என்ன இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லுங்கள்." அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அதற்கு அவர் முதலில் வைரங்கள், பின்பு அடுத்தது ஒன்றன் பின் ஒன்று, இல்லாவிட்டால் உனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்றார். அவன் சென்று வைரங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தில் நடனம் ஆடிக்கொண்டே வந்து அவரிடம், "நான் வைரங்களை கண்டுவிட்டேன். இப்போது நீங்கள் என்னை முட்டாள் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தானே?" அப்படின்னு ரொம்ப உற்சாகமா கேட்குறான் அந்த விறகு வெட்டி. அவர் சிரித்துக்கொண்டே, "இன்னும் நீ முட்டாள் தான்." அப்படின்னு சொல்றார். அவன், "இதை நீங்கள் விளக்கி சொல்லாவிட்டால் நான் இங்கிருந்து போகப் போவதே கிடையாது." அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டான். அதற்கு அவர் சொல்றாரு, "இந்த செம்பு, வெள்ளி, தங்க, வைர சுரங்கங்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நான் அவைகளை தேடி போவதில்லை. நான் அவைகளை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஏனெனில் அவைகளை விட மதிப்புள்ள விஷயம் சிறிது தூரத்தில், வெளியே காட்டின் உள்ளே அல்ல. உள்ளே சிறிது தூரத்தில் உள்ளது. அதை நான் கண்டுவிட்டதால் வெளியே உள்ள வைரங்களை பற்றி கவலைப்படுவது இல்லை. இப்போது நீதான் முடிவெடுக்கணும். உன்னுடைய பயணம் இந்த வைரங்களோடு முடிவடைந்து விட்டது என்றால் என்னை பொறுத்தவரை நீ இன்னும் முட்டாள்தான். எனக்கு இந்த சுரங்கங்களை பற்றி தெரியும். ஆனா நான் அவற்றை பற்றி கவலைப்படவில்லை.
எவ்வளவு தூரம் வெளியே போனாலும் கிடைக்காத ஏதோ ஒன்று உள்ளே கிடைக்கிறது என்பதற்கு நானே சிறந்த சாட்சி. அது உன் உள்ளே தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவன் வைரங்களை கீழே போட்டான். நான் உங்கள் அருகே உட்காரப் போறேன். நான் ஒரு முட்டாள் என்ற உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வரை நான் இங்கிருந்து நகரப் போவது இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் ஒரு அப்பாவி, வெகுளித்தனமான ஒரு விறகு வெட்டியும் கூட. தகவல் அறிவு நிரம்பிய ஆசாமிகளுக்கு உள்ளே செல்வது கடினம். அந்த விறகு வெட்டிக்கு அது கடினமும் கிடையாது. விரைவிலேயே அவன் ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு, ஒரு ஆனந்தத்திற்கு, ஒரு உள்ளார்ந்த மௌனத்திற்கு ஆளானான். ஞானி அவனை உலுக்கி, இதுதான் அது. இனி நீ காட்டிற்குள் போக வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னை சொன்ன முட்டாள் என்ற வார்த்தைகளை விலக்கிக் கொள்கிறேன். நீ ஒரு விவேகி. இப்போது நீ உன் கண்களை திறக்கலாம். இந்த உலகம் முன்பு எப்படி எந்த கலரில் இருந்ததோ அப்படி இல்லாமல் புதுவிதமாக புது மாதிரியாக தோன்றுவதை நீ பார்க்கலாம். மக்கள் என்பு தோல் போர்த்திய உடம்பாக இல்லாமல் அவர்களும் ஒளிவிடும் ஆன்மீக உயிர்களாக இந்த பிரபஞ்சத்தில் தன்னுணர்வு எனும் கடலாக பார்க்கலாம் அப்படின்னு ஞானி விறகு வெட்டிக்கிட்ட சொன்னார். விறகு வெட்டி கண்களை திறந்தான். அவன் ஞானியை பார்த்து, நீங்கள் மிகவும் வித்தியாசமானவர். இதை நீங்கள் முன்பே கூறியிருக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட என் வாழ்நாள் முழுவதும் இந்த காட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு நாள் காத்திருந்தீர்கள் அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவர் சொல்றாரு, நான் சரியான தருணத்திற்கு காத்திருந்தேன். காலம் கனிவது என்பதன் பொருள் கேட்பது மட்டுமல்லாமல் புரிந்து கொள்ளப்படவும் வேண்டுமப்பா. பயணம் மிக சிறியதுதான். ஆனால் ஒவ்வொரு அடியும் ஒரு சென்றடைதல் தான். அதையும் தாண்டி செல்லலாம் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த சென்றடைதல் மிகவும் நிறைவானதாக இருக்கும். அதனால் சரியான காலம் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஆம் நேர்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நிறைவு நிறைவு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நாம் ஒரு தேடுதலில் எல்லையில்லாத ஒரு தேடலில் நாம் ஒரு அமைதியை கொள்கிறோம் அல்லவா? அதுதான் மிகவும் நிறைவான ஒரு விஷயம் என்பதை அற்புதமாக இந்த கதை உணர்த்தியது அல்லவா? மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான கதையோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.